வாய்ப்புக்காக ஏங்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்கா யூஸ் பண்ணாம என் மேல நம்பிக்கை வச்ச எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நியூசிலாந்து T20 சீரிஸ் முடிஞ்ச அப்புறமா நான் ரொம்ப மோசமா மனசுடைஞ்சு போயிட்டேன். அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாத மைண்ட் செட்ல சச்சின் கிட்ட அட்வைஸ் கேட்டேன். அவர் என்ன சரியான பாதையில வழிநடத்தி எனக்கு உதவுனது மட்டும் இல்லாம ஃபைனல் மேட்சுக்கு முன்னாடி வர என் கூட கான்டாக்ட்ல இருந்தாரு. நான் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கம்பேக் கொடுத்துருக்கேன்னா அதுல சச்சினோட பங்கு அதிகமா இருக்கு. அதனால அவருக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன்னு அன்பை வெளிப்படுத்திருக்காரு. டெஸ்ட் ஃபார்மேட்ல கம்பீரோட கோச்சிங்க்கு பல விமர்சனம் வந்தாலும் T20 ஃபார்மேட்ல அவர் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காரு. T20 வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி நடந்த சில பைலேட்டரல் சீரீஸ்ல இஷ்டத்துக்கு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதால இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் அப்ப அவரை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. பட் அவங்க பண்ண விமர்சனம் என்னமோ சரியானு தெரியல. பட் வேர்ல்ட் கப்போட முக்கியமான மேட்ச்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நினைச்ச கம்பீர் பல்ப் வாங்கியிருப்பாரு. பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேலுக்கு பதில் பிளே பண்ண வச்சு இந்தியா அந்த மேட்ச்ல லாஸ் ஆகிருப்பாங்க. ஒரு கட்டத்துல இந்தியா குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களான்னு இருக்கும்போது தேவையில்லாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம பண்ண தப்பு திருத்தி தரமான கோச்சிங் பண்ணி கம்பீர் இந்த டிராஃபியை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்காக தோனி வாழ்த்துக்கள் சொல்லியும் கோச் கம்பீர் சார் நீங்க சிரிச்சா செம ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லி அன்பை வெளிப்படுத்தி போஸ்ட் போட்டிருப்பாரு. இந்த முக்கியமான மேட்ச்ல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவரும் அன்பை வெளிப்படுத்தி ரிப்ளை கொடுத்திருப்பாரு. இந்தியா இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு டிராவிட் அண்ட் லக்ஷ்மண் போட்ட அடித்தளம் தான் காரணம். ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி போட்ட எஃபோர்ட்காக இந்த வேர்ல்ட் கப்பை நான் அவங்களுக்காக டெடிகேட் பண்றேன்னு கம்பீர் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்தியா தோக்கும் போது கம்பீரை குறை சொல்றாங்க, ஆனா ஜெயிக்கும் போது யாரும் அவரை பாராட்ட மாட்டாங்கன்னு சிலர் ஃபீல் பண்றாங்க. இது கோச்சுக்கு மட்டும் இல்ல, பிளேயர்ஸ்க்கும் இதே சிச்சுவேஷன் தான். அபிஷேக் சர்மா நல்லா பிளே பண்ணும்போது அவரை தூக்கி வச்சு கொண்டாடின இந்த ஊர் தான் அவரை இப்ப வச்சு செஞ்சிருப்பாங்க. விமர்சனத்தை பார்த்து ஒதுங்கி போறதை விட தப்ப திருத்தி முன்னேறி போறதுல தான் வெற்றி அடங்கியிருக்கு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபேன்ஸ் பண்ற ஹெல்த்தியான விமர்சனத்தால இந்தியாவுக்கு அடுத்தடுத்து 2 வேர்ல்ட் கப் டிராஃபி கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும்.